500 கோடி ரூபாயில் செமிகண்டக்டர் இயக்க அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. 5 வகை திட்டங்களை செயல்படுத்த அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. கண்ணன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் 500 கோடி ரூபாய் செலவில் செமிகண்டக்டர் இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த இயக்கத்தை செயல்படுத்த 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசானது அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி செமிகண்டக்டர் வடிவமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 250 கோடி, செமிகண்டக்டர் சோதனை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 75 கோடி என்று இதற்குண்டான நிதி உதவியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செமிகண்டக்டர் உபகரணங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு 50 கோடி, சிறிய அளவிலான செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி திட்டத்திற்கு 100 கோடி, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க 25 கோடி என்று 5 வகையான திட்டங்களை செயல்படுத்த அரசானது வெளியிடப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் வடிவமைப்பு திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுக்கு ஊதிய மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் உபகரணங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் கோவை பல்லடத்தில் தலா 100 ஏக்கரில் செமிகண்டக்டர் உற்பத்தி இயந்திர தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் அரசாணை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சில மாதங்களில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இந்த இயக்கமானது முழுமையாக செயல்பாட்டில் வரும் என்று தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலதிக விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.